கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமே சொல்லலாம் நண்பா. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூஸில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை தான் நண்பா. உடனே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர் இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நண்பா என்ன நண்பா ஏதோ பேசிகிட்டு இருக்கோம். நைட் போய் காத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு 5 நிமிஷம் பார்க்க விரும்புகிறேன். 5 நிமிஷம் கூப்பிடுன்னு சொல்ல தப்பா நான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிறேன், அவர் ஐயா எப்போ ஃப்ரீ ஆவாரோ அது நான் வெயிட் பண்ணுறேன். இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உடனே நம்ம நண்பர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு படபடப்பாக பயந்து போகிறாருன்னு சொல்லலாம் நண்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நண்பா. ஸோ நம்முடைய எம்டி சாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், உண்மையாலுமே அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் எதற்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மைவி3Xை பற்றி நம்மளுடைய நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இருக்காங்க. 60 லட்சம் வாழ்க்கையை மக்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்துக்கு ஒரு எதிரியாக நிறைய பேர் எதிர்த்து போராடுறாங்கல்ல. ஸோ தப்பாக யூடியூப்ஸில் நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேரோட வாழ்க்கை 200 கோடி மோசடி, 300 கோடி மோசடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த நிறுவனத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்கல்ல. ஸோ அதுக்காக நம்மளுடைய ஒரு 5 நிமிஷம் பார்த்து ஆரம்பி சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இது சொல்லாத கேட்குறேன். இது என்னோட நியாயமான கோரிக்கை தானே. நான் ஒன்று தப்பாக சொல்லியே அப்படி சார் என்ன பண்ணிங்கன்னா ஒரு டீசெண்டாக ஒரு கோரிக்கையை ஒரு மனு கொடுக்கறதுக்காக அவர் போயிருக்காரு. பட் அந்த இடத்துல ஐயாவை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. பட் அந்த இடத்துல போலீஸார்லாம் நிறைய பேர் ஒரு கூட்டமாக இருக்கவே ஸோ கிட்டத்தட்ட எம்டி சார் கூட ஒரு 40 பேர் ஒரு 50 பேருக்கு போயிருக்காங்க. பட் அவர் டீசெண்டாக சேர்த்து ஐயாவை பார்த்துட்டு டீசெண்டாக ஒரு கோரிக்கையை நாங்கள் கொடுத்துட்டு போயிடுறோங்க. ஐயா எங்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி 200 கோடி 300 கோடி அதாவது 60 லட்சம் பேர் வாழ்க்கையை கெடுக்கிறாங்களே இந்தமாரி யூடியூப்ஸில் தப்பாக பேசிட்டு நாங்கள் அப்படியே பண்ணுறோம். நாங்கள் நியாயம் கேட்க தான் நாங்கள் 60 லட்சம் வாழ்க்கையை மக்களோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்களே அந்தமாதிரி நாங்கள் நியாயத்தை சொல்லத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோங்க ஐயா. அதுக்கு அவர் சார் எம்டி சார் சொன்னார், பரவாயில்ல நாங்கள் நைட்டு 8 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் நாங்கள் எந்த ப்ராப்ளமும் நாங்கள் பண்ண பற்றல, நாங்கள் எப்போனா வெயிட் பண்ணுறோம் சார், நாங்கள் ஓரமாக உட்காந்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. பட் போலீஸார் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஓகே ஐயா அந்த பேர் நீங்கள் வாங்க, ஸோ நீங்கள் மனு கொடுத்துட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பார்த்துக்குறோம் அப்படின்ற போல் போலீஸார்கிட்ட சைட்லேருந்து சொல்லியிருக்காரு. பட் சக்தியானந்த் சார் பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல நாங்கள் சாரை நாங்கள் பார்த்துட்டு போகிறோம், எங்கள் சைடில் ஒரு 5 நிமிஷம் நான் பார்த்து பேசிட்டே போனாலும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற போல் நம்ம சக்தியானந்த் சார் பேசியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் பார்த்து ஆரம்பி சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இது சொல்லாத கேட்குறேன். இது என்னோட நியாயமான கோரிக்கை தானே. பட் ஒரு கட்டத்தில் அந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 50 60 பேர் 70 பேர் இருப்பாங்க, அதிகமான மக்கள். ஆனாலும் கொஞ்சம் அவங்க எல்லாமே டீசெண்டாக உட்கார வச்சுட்டாங்க. போலீஸும் இருக்க கொஞ்சம் சாருங்களாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எம்டி சாரை கூப்பிட்டு போனாங்க. உடனே கூப்பிட்டு போயிட்டு அவர் என்ன ஒரு விஷயத்தை மக்களுக்கு அதை கிட்டத்தட்ட கூட இருந்தாங்கள்ல ஒரு 50 60 பேர் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்தார். மைவி3X பற்றி சொல்ல வந்தார். உடனே ஒரு போலீஸார் பக்கத்துலேருந்து இல்லை நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண அவர் பேசவே விடலைங்க. அப்படியே புல்ல உள்ள உட்கார வச்சு அப்படியே தள்ளி விட்டாங்க. கூட இந்த ஒரு 50 60 பேரும் ஃபுல்லாக மைவி3X உள்ள வண்டி உள்ள ஏறி உட்காந்துட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இந்த மக்கள் கூட ரொம்ப ப்ரெஷர் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மைவி3 வாழ்க மைவி3 வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிச்சார். பட் அவர்கிட்ட கிளியராக கேட்டிருக்கு. உடனே அவங்க நியூஸ் பேட்டி கேட்டதுக்கு என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் அதுக்கு எம்டி சார் சொல்லியிருக்காரு. ஆமாம் நான் அரெஸ்ட்மெண்ட் ஆகியிருக்கேன். எதுக்காக அரெஸ்ட் ஆகிருக்கேன்னா என் பக்கம் நியாயம் இருக்குது. அதாவது எங்கள் நிறுவனத்து மேலே தேவையில்லாமல் 60 லட்சம் பேர் வாழ்க்கையை கெடுக்கிறாங்களே, தேவையில்லாமல் அந்த யூடியூப்ஸில் 200 கோடி மோசடி 300 கோடி மோசடி தேவையில்லாமல் பழி சுமக்குறாங்களா, அதுக்கான நியாயம் கேட்கணும், அதுக்கான கோரிக்கை கேட்கணும் அப்படின்றதால தான் நான் அரசாயிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் எங்கள் பக்கம் மக்கள் சப்போர்ட் இருக்கிறதால எங்கள் மைவி3X ஒட்டிமன்றமாக மைவி3 வெற்றி மைவி3 வாழ்க மைவி3 வாழ்க அப்படின்ற போல் ஒரு ஆறுதலாக மக்கள் சப்போர்ட்டோட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. பட் எல்லாரையும் அது கூப்பிட்டு போயிட்டு ஒரு மண்டபத்தில் வச்சுட்டு ஸோ நிறைய ஒரு அதுக்கான கோரிக்கை நியாயம் தான் கேட்குறாங்க. மற்றபடி மைவி3X உறுப்பினர்கள் நீங்கள் யாரும் பதட்டப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. ஸோ நம்மளுடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா மக்களின் நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம். ஸோ எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கும், நம்ம நியாயமாக இருக்கும், நம்ம எந்த ஒரு எதிராக இருந்தாலும் எதிர்த்து நிற்போம். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்லேருந்து அதுக்கான பதில் கோர்ட்டு சொல்லும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எம்டி சார் சொல்லியிருக்காரு. நான் உண்மையாக இருக்கேன், நான் நியாயமாக இருக்கேன், மக்களுக்காக நான் உண்மையாக இருக்கேன். ஸோ எதுவும் வந்தாலும் நான் கோர்ட்டில் பேசுகிறேன், ஸோ கோர்ட்டு நிரூபிக்கும் அப்படின்ற போல் அவர் அந்த ஒரு நியூஸ் தானே. அடுத்தது என்ன ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மைவி3X உறுப்பினர்கள் நண்பர்கள் நீங்கள் யாரும் பதட்டப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க நண்பா. ஸோ ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நண்பா. முட்டாடா பேபி, சே நண்பா, பாய்.